சரவணபவன் அண்ணாச்சியோட கோயிலுங்களுக்கு திருப்பணி பண்ணவங்களாம் இருக்காங்களா? கெட்ட நேரத்தில் தொட்டாரு கெட்டாரு. அந்த அண்ணாச்சிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜோதிடர் எவ்வளோ சொன்னார், இந்த நேரம் உங்களுக்கு கெட்டது. ஏன்னா நான்லாம் இருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, இந்த டைம் உங்களுக்கு ஆபத்தாக போயிடும், அதுவும் அந்த பக்கத்தில் போகாதீங்கன்னு சொன்னார். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? சொன்ன ஜோதிடருக்கு போலீஸ் என்கொயரி வந்துச்சு. ஆமா, கெட்ட நேரம் அவர் பார்க்காம அவர் பார்க்கறது இல்லைங்க, அவர் வேணான்னதுக்கு. இவருடைய கெட்ட நேரம் அவர் வேணாம், உனக்கு தப்பு. அதாவது ஒரு மனிதனுடைய கெட்ட நேரம் எப்படி வேலை செய்யும்னு நான் சொல்றேன். இவரை காப்பாத்துறதுக்கு அவர் எவ்வளோ ட்ரை பண்ணார். ஏன்னா அவர் அவருடைய ஆஸ்தானமா இருந்தார். நான் ஓப்பனா சொல்றேன், ரவி அண்ணன் பேர் அவருக்கு, மடிப்பாக்க ரவி அண்ணாச்சின்னு பேர். எனக்கெல்லாம் நெருங்கிய நண்பர், குரு மாதிரி எனக்கு. அவர்லாம் அவ்வளோ வான் பண்ணார். கடைசியில் இவரு சொல்லி தான் அவர் இவ்வளோ சேஷ்டை பண்ணாருன்னு அவருக்கு அவ பேர். எவ்வளோ பெரிய கஷ்டம், செய்யாத பழிக்கு, செய்யாத பிரச்சனைக்கு. அதுவும் அது இந்த கேஸு சார், மர்டர் கேஸு, யோசிச்சு பாருங்க. ஸோ ஜோதிடர்களுக்கும் கெட்ட நேரம் வரும். எப்படி எல்லாமே நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய கெட்ட நேரம் ஜோதிடம் வாங்க வேண்டியது வரும். உங்கள் நல்ல நேரத்தில் நீங்கள் அனுபவிச்சுட்டு போடுவீங்க. கெட்ட நேரம் ஜோசியருக்கும் வருது இல்லை, எனக்கு வந்தது இல்லை, அதுவும் சொல்லல. உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள்லாம் அதான் இப்ப சொல்றேன் சார். ஆனா ஓடியா போயில உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் தான், தனிப்பட்டதுல சொல்றேன்.